பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் சங்கீதம் 119வது அதிகாரம் 88வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: உமது கிருபையின்படியே நீ உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். சங்கீதக்காரர் இப்படி சொல்றாரு, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்திலே நான் சொல்கிறேன், யாராவது வாழ்க்கையில் எல்லாம் உடைந்து போய் கீழே டவுன் ஆகி ஜீரோவில் வந்து நிற்கிறீங்களா? உங்களை தேற்ற ஆற்ற யாருமே இல்லைன்னு பாரத்தோடு இருக்கிறீங்களா? நம்பினவங்க எல்லாரும் கூட இருப்பேன், எப்போவுமே கூட இருப்பேன்னு சொன்னவங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறும் பொழுது, வாழ்க்கையின் தருணங்கள் மாறும் பொழுது எல்லாரும் விட்டு விலகி போகிற இந்த உலகத்தில் ஒருபோதும் நம்மை கைவிடாத ஒரு தேவன், அந்த தேவன் சொல்கிறாரு, உங்களை கிருபை நிமித்தம் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பேன் என்று. தேவனை நோக்கி பாருங்க, தேவ சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. எவ்வளவுக்கு நீங்கள் டவுன் ஆனாலும், எவ்வளவுக்கு கீழே தள்ளப்பட்டாலும், அவர் மறுபடியும் உங்களுக்கு நல்ல உயிரை தந்து, ஜீவனை தந்து, மறுபடியும் துளுக்க செய்து எழுப்பி தருக வல்லவர் நம்முடைய தேவன். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். வாழ்க்கையில் ஒருபோதும் கீழே டவுனாகி போனேன்னு சொல்லிட்டு இனி எழும்பவே முடியாது என்று சொல்லி ஒருபோதும் நினைக்காதீங்க. எப்பவுமே உங்களை பிடித்த கரத்தை விட்டு விடாம கடைசி வரைக்கும் வழி நடத்த ஒருவர் இருக்கிறாருங்க. உலகம் உங்களை மறக்கும், ஆனா உங்களை அழைத்தவர், உங்களை கண்டவர், உங்களை பேர் சொல்லி என் அன்பு மகனே, என் அன்பு மகளே என்று சொல்லி உங்களை அழைத்து சேர்த்து கொண்ட அந்த தேவன் இருக்கார்லா, அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. இப்போ உங்க வாழ்க்கையில அவருக்கான இடத்தை நீங்க கொடுங்க. அவருடைய கரத்தை பிடிங்க. அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. கிருபையினாலே மறுபடியும் உயிரை உயிர்ப்பிக்க போதுமானவர், ஜீவனை தர வல்லமையுள்ள தேவன். உங்களை இன்னும் தாங்குவார், தப்புவிப்பார், பலப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துவதாக. கிறிஸ்துவுக்குள் இன்னும் நம்பிக்கையோடு அவரோடு கூட பயணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.